வணக்கம். இது கலர்ஸ் ஆஃப் கார்டன் ரோஸ். நான் நிவி. 2025 48வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. இந்த புத்தக கண்காட்சியில நான் என்னென்ன புத்தகங்கள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவு நான் வெளியிடுறேன். ஆ இந்த புத்தக கண்காட்சியில நான் வாங்கின புத்தகங்கள 2 பிரிவா பிரிச்சு வச்சிருக்கேன். ஆம் என்னன்னா, எப்பவும் வந்து புக் ஃபேர் போம்போது ஒரு பிளைண்டாவே போயிட்டுருப்பேன். எல்லா ஸ்டாலையும் வந்து கவர் பண்ண முடியல. என்ன மாதிரியான புத்தகங்கள வாங்கணுங்கிற ஐடியாவும் இல்லாம போயிட்டு, ஒரு மாரி ரொம்ப கன்ஃப்யூஷனா இருந்துச்சு. எனக்கு அந்த அதுக்கான டைமும் இல்ல. அ ஒன் டேல ஃபுல்லா கவர் பண்ணவும் முடியல. ஸோ இந்த வாட்டி வந்து என்னென்ன புக்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டே கையில கொண்டு போயிட்டேன். அந்த லிஸ்ட்ல வந்து அது இந்த புக் எந்த ஸ்டால்ல கிடைக்கும், எந்த பப்ளிகேஷன் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போனதுனால, என்னால கொஞ்சம் சீக்கிரம் டைமுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நெறையா வந்து கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் எடுத்துட்டு போன லிஸ்ட் தான் இந்த புக்ஸு. இது வந்து அங்க போய் நானு ஆன் தி ஸ்பாட் பார்த்துட்டு வாங்குன புக்ஸ் வந்து இது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெடி பண்ண அந்த லிஸ்டோட புக்ஸ் வந்து பார்த்துடலாம். அ முதல்ல வந்து 2 புத்தகங்கள். சிறுகதை. ஒண்ணு வந்து ஜெயமோகன் அவர்களோட யானை டாக்டர். இந்த புக் வந்து எனக்கு அடிக்கடி புக் சஜஷன்ஸ்ல வந்துட்டு இருந்துச்சு. ஜெயமோகன் அவர்களோட அறம் புக் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். சோ அவர்களோட இந்த சிறுகதையான யானை டாக்டர் புக்கும் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஹெர்னெஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவரோட கடலும் கிழவனும். இவர் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹெர்னெஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் எழுதினாரு. தமிழ்ல வந்து சாது யோகியார் அப்படிங்கிறவர் வந்து இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. இந்த புத்தகம் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, சதாம் ஹுசேன் அவர்கள வந்து தூக்குல போடுறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஏதாவது கடைசியா வேணுமா? எதனா ஆசை இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரே ஒரு புத்தகம் குடுங்க. நான் அத படிச்சுட்டு சந்தோஷமா தூக்கு மேடைக்கு போவேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது இந்த புத்தகம் தாங்க. ஒரு மனுஷன் தன்னோட கடைசி நிமிடங்கள்ல கூட ஒரு புத்தகத்த நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு இந்த புத்தகத்துல என்ன இருக்கு? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டில தான் இந்த புத்தகத்த வந்து நான் வாங்குனேன். இத படிச்சுட்டு அப்படி என்ன இந்த புத்தகத்துல இருக்குங்கிறத நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன். அடுத்து வந்து பாலமுருகன் அவர்களோட சோழகர் தொட்டி. இந்த புக் எத பத்தினது அப்படிங்கிற ஒரு ஷார்ட் வந்து இந்த புக் பின்னாடியே இருக்கு. இது வந்து பழங்குடியின மக்கள பத்தின அவங்களோட வாழ்வியல், அவங்களோட வழிமுறைகள், அவங்க வந்து அந்த வனத்துல எப்படிலாம் வாழ்ந்தாங்க, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த சோழகர் தொட்டி. பழங்குடியின மக்கள பத்திலாம் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. சிட்டில வந்து நமக்கு இருக்கிற லைஃப் வேற மாரி இருக்கும். மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சோ இந்த புக்க நான் வாங்கியிருக்கேன். ஆம், அடுத்து வந்து மேக்சிம் கார்கி அவர்களோட வந்து தாய் அப்படிங்கிற புத்தகம். இந்த டைட்டிலுக்காகவே எனக்கு இந்த புக் வந்து படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. சோ இந்த புக் வாங்கியிருக்கேன். இதையும் நான் படிச்சுட்டு கண்டிப்பா என்ன என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். அடுத்து வந்து பாலைவனப்பூ அப்படிங்கிற இந்த புத்தகம் கேத்லைன் மென்னல் அவங்களோடது. பாலைவன பூ வந்து வாரிஸ் டைரி அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்கன் மாடல். அவங்களுடைய வாழ்க்கைய பத்தின ஒரு புத்தகம் தான். அவங்களோட டைரியில அவங்களோட வாழ்க்கைய பத்தி அவங்க எழுதி வைத்திருந்த உண்மை கதைகள் சாரி கதைன்னு சொல்லக்கூடாது. உண்மை நிகழ்வ பத்தின ஒரு புத்தகம் தான் இது. ஆ இது இந்த கதை வந்து எனக்கு ஒரு ஒரு 7, 8 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் YouTubeல வந்து சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கதைய வந்து நான் ஆடியோவா வந்து கேட்டேன். சீரியஸ்லி அந்த கதைய கேட்டுட்டு ஒரு 1 வீக்குக்கு என்னால தூங்கவே முடியல. ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பிங்கான ஒரு இன்சிடென்ட். இவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள கோ த்ரூ பண்ணி, இவ்ளோ பெரிய மாடல் அமெரிக்கால இவ்ளோ பெரிய மாடல் ஆயிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. ஆ நம்பலாம் வந்து நெறைய ஃபெமினிசம் பேசுறோம். பெண்களுக்கு வந்து உரிமை கிடைக்கல, சம உரிமை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இருக்குதான், நான் இல்லன்னு சொல்லல. பட் இவங்கலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் கூட நடக்குமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரொம்ப எனக்கு சொல்ல வார்த்தை வரல. அந்த மாரியான ஒரு கஷ்டத்த ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. இந்த கதைய வந்து நான் ஆடியோவாவும் கேட்டிருக்கேன். ஆ மூவியாவும் பார்த்திருக்கேன். "த டெசர்ட் ஃப்ளவர்" அப்படின்னு ஒரு மூவி. ஆ YouTubeல கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ சரி இத புக்கா படிக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சோ அதனால இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து வந்து எஸ்ராவோட நூலக மனிதர்கள் அப்படிங்கிற புத்தகம். இந்த பிக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நூலக மனிதர்கள், நூலகம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நூலகத்தோட மனிதர்கள் அப்படின்னா, அப்ப நூலகத்துல அவரு போகும்போது, அங்க அவர் சந்திச்ச மக்கள பத்தின ஒரு சுவாரஸ்யமான கதைகள் தான் நினைக்கிறேன். அ இத நான் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படிங்கிறத போஸ்ட் பண்றேன். அடுத்து தேவி பாரதி அவர்களோட நீர்வழி படகு. இந்த புத்தகம் வந்து 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஆம், இந்த புத்தகம் வந்து எத பத்தினதுன்னு எனக்கு ஐடியா இல்ல. பட் இத நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து பெருமாள் முருகன் அவர்களோட மாதொரு பாகன். இந்த புத்தகத்த பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இந்த சொசைட்டில என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க, எப்படி அத வந்து கோ த்ரூ பண்றாங்க அப்படிங்கிறத பத்தியான ஒரு புத்தகம் அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோல வந்து நான் பார்த்தேன். சோ இந்த புக்கும் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அடுத்து வந்து கரண் கார்கி அவர்களோட கருப்பர் நகரம். ஆ கருப்பர் நகரம்னா எத பத்தின்னு எனக்கு தெரியல. நான் இதுவும் படிச்சு பார்க்கல. இந்த பேர் வந்து எனக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்க மாரி இருந்துச்சு. கருப்பர் நகரம். யார பத்தினது அம் அப்படின்னு தெரியல. கருப்பர்னா வந்து நம்ம ஒண்ணு ஆப்பிரிக்கர்ஸ சொல்லுவோம். இல்லன்னா வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள வந்து கூட இந்த மாரி சொல்லுவாங்க. சோ அவங்கள பத்தின புக்கா இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி புக்குன்னு தெரியல. அடுத்து பிரபஞ்சன் அவர்களோட தாழ பறக்காத பரத்தையர் கொடி அப்படிங்கிற புத்தகம். பரத்தையர் அப்படின்னா வந்து நம்ம கால் கேர்ள்ஸ வந்து அந்த காலத்துல பரத்தையர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்கள பத்தி யாராவது என்ன விதமான எழுதுறாங்க. ஏன்னா அவங்கள பத்தி நார்மலாவே ஒரு தப்பான ஒரு வியூ தான் நம்மளுடைய சொசைட்டில இருக்கு. சோ அவங்களோட வாழ்வு முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புத்தகத்த வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து சு. வெங்கடேசன் அவர்களோட வைகை நதி நாகரிகம் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து கீழடியில அ அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க இல்லையா? அது சம்பந்தமான புத்தகம். சு. வெங்கடேசனோட வேள்பாரி புத்தகம் நான் படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். சோ அதனால இந்த புத்தகமும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அவரோடதையே இன்னொரு புத்தகம் கதைகளின் கதை அப்படிங்கிற புத்தகம். அ சு. வெங்கடேசன் மேல இருக்கிற ஒரு இன்ஸ்பயர்னால இந்த புத்தகமும் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து வரதராசன் அவர்களோட டக்கர் கொள்ளையர்கள். ஒரு காலத்துல வந்து கொள்ளையையே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கொள்ளையர்கள். இப்ப கூட நம்ம நெறைய எல்லா விஷயத்துக்குமே வந்து தக் லைஃப் அப்படின்னு போட்டுருக்கோம் இல்லையா? ஒரு இது. அதற்கான அ ராயல்டி வந்து இவங்களுக்கு தான் குடுக்கணும். இவங்கள பத்தின ஒரு புத்தகம். அடுத்து வந்து வைரமுத்து அவர்களோட தண்ணீர் தேசம். இந்த புக் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போறதில்ல. ஏன்னா இந்த புக் வந்து ஒரு 4, 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் படிச்சுட்டேன். சொல்லப்போனா நான் படிச்ச முதல் புக்கே வந்து இதுதான். ஆ ஏன் இப்ப மறுபடியும் வாங்குனேன்னா, ஒரு 2 வாட்டி வாங்கி அந்த புத்தகத்த என்னால பாதுகாத்து வைக்க முடியல. 2 வாட்டி கரைய ஆரம்பிச்சு போச்சு. சோ இந்த புக்க வந்து மறுபடியும் என்னோட ஷெல்ஃப்ல வைக்கணும். இன்னொரு வாட்டி இந்த கதைய படிக்கணும்ன்ற ஆசையினாலயும் நான் திருப்பி இந்த புத்தகத்த வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பெருமாள் முருகனோட பூக்குழி அப்படிங்கிற இந்த புத்தகம். இது எத பத்தினது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆம் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் சிங்காரம் அவர்களோட கடலுக்கு அப்பால். இவரோட புயலிலே ஒரு தோணி புத்தகம் படிச்சிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அவரோட இன்னொரு புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இலக்கற்ற பயணி. எஸ்ராவோட புத்தகம். எஸ்ராவோட தேசாந்திரி புத்தகம் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். நல்லா இருக்கும். டிராவல் ரொம்ப பிடிக்கிறவங்கலாம் வந்து இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வந்து படிக்கலாம். இலக்கற்ற பயணி, தேசாந்திரி இதெல்லாம் வந்து டிராவல் பண்றவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கிற மாதிரியான புத்தகம். இது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் அவர்களோட தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள். மாரி செல்வராஜோட மறக்கவே நினைக்கிறேன் புத்தகம் படிச்சிருந்தேன். ரொம்ப எதார்த்தமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ இது வந்து மறக்கவே நினைக்கிறேனுக்கு முன்னாடி எழுதின புத்தகம் வந்து அதுல ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. சோ அதுக்கு முன்னாடி எழுதின புத்தகம் அப்படிங்கிறதுனால இதையும் படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து அசோகமித்ரன் அவர்களோட தண்ணீர் அப்படிங்கிற புத்தகம். இந்த தண்ணீர் வந்து என்ன என்ன மாதிரியான புத்தகம் அப்படின்னு தெரியல. பட் இந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தண்ணீர் வந்து நம்மளோட எல்லாருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லையா? அதனால சோ இந்த டைட்டிலுக்காக இந்த புத்தகத்த நான் வாங்குனேன். அதுக்கப்புறம் கரண் கார்கியோட இன்னொரு புத்தகம் சட்டைக்காரி அப்படின்னு.
இந்த டைட்டிலுக்காக தான் நிஜமா இந்த புக் வாங்கினேன். சட்டைக்காரி அப்படின்னா வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ தான் வந்து சட்டைக்காரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆங்கிலோ இந்தியன் அப்படிய பத்தி அவங்கள பத்தின ஒரு புக் தான் இது. எனக்கு வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரொம்ப புடிக்கும். அந்த டைம்ல நான் சின்ன வயசா இருக்கும்போதெல்லாம் ஆங்கிலோ இந்தியன்ஸ்ல நெறைய இடத்துல பார்த்தேன். இப்ப எனக்கு அவ்வளவா பார்க்க முடியல. இருக்காங்களான்னு கூட தெரியல. ஆ எனக்கு சின்ன வயசுல வந்த டீச்சர்ஸ்லாம் கூட ஆங்கிலோ இந்தியன்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்ல. ஸோ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த புத்தகம் வாங்குனேன். அதுக்கடுத்து லாஸ்ட் புக் முருகவேல் அவைகளோட அ எரியும் பனிக்காடு. முருகவேல் வந்து இத தமிழாக்கம் பண்ணியிருக்காரு. ஆ இத வந்து எழுதினவரு பி.எச். டேனியல். ஆ இது வந்து தேயிலை தோட்டத்துல வேலை பார்க்குறாங்க இல்லையா மக்கள், அவங்கள பத்தின ஒரு புத்தகம். நம்ம பரதேசி படம்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அது எவ்ளோ அவங்க வந்து கோ த்ரூ பண்ணி வந்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அத பத்தின ஒரு புத்தகம். அத படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் வந்து நான் பிளான் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நெனச்சு நான் புக் ஃபேர்க்கு போய் வாங்குன புத்தகங்கள்.